கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பத்மு நம்பிக்கையின் தீவாகும். பத்ம தீவு எபேசு நகரிலிருந்து 75 மைல் தொலைவில் உள்ள கிரேக்க தீவாகும். இந்த தீவு 3 பகுதிகளாக உள்ளது. அதில் ஒரு பகுதி ரோம சாம்ராஜ்யத்தின் காலனியாகும். 7 மைல் நீளமும் 6 மைல் அகலமும் உள்ளது. ரோம பேரரசு கொடூரமான குற்றவாளிகளை நாடு கடத்தும் போது இந்த தீவுக்குத்தான் அனுப்புவார்கள். அங்கிருந்து எந்த வகையிலும் தப்பி வர இயலாத அளவு சுற்றிலும் ஆழமான கடலாயிருக்கும். பாறைகள் நிறைந்த கரடுமுரடான இடம். யோவான் அங்கிருந்த ஒரு குகையில்தான் வாழ்ந்திருக்கிறார் என்பது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எபேசு நகரில் இயேசுவை அறிவித்து வந்த யோவான் இப்பொழுது தனிமைக்கு தள்ளப்பட்டார். ஆனாலும் அவர் தனிமையில் இல்லை என்று உணரத்தக்கதாக ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:18 என்று சொல்லி யோவானுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானார். நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி யோவானை தைரியப்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஏன் யோவானுக்கு தரிசனமானார்? உலகத்தில் இனி சம்பவிக்க போகிற கொடிய உபத்திரவங்களுக்கு தம் மக்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற கரிசனையின் காரணமாக அவற்றை யோவான் மூலம் தெளிவுபடுத்துகிறார். அவற்றிற்கு தப்பித்துக் கொள்ளும் மார்க்கத்தையும் கூறுகிறார். ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் அவர்களது முன்னிலைமையையும் பின்னிலைமையையும் வெளிப்படுத்தி கொடுத்து மனந்திரும்புங்கள் என எச்சரிக்கிறார். நலமானதை பற்றி கொள்ளும் போது அவர்களுக்கு கிடைக்கும் பிரதிபலங்களையும் விவரித்து கூறிவிட்டு மனந்திரும்புங்கள் என எச்சரிக்கிறார். அதே வேளையில் மனம் திரும்பாதோர் பெறப்போகும் நியாய தீர்ப்பையும் விவரிக்கிறார். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. வெளிப்படுத்தல் 1:19 என்று யோவானுக்கு பின்வரும் சந்ததிகளெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதச் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் ஊழியம் செய்த காலத்தில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். மத்தேயு 24:21 என்று சொன்னார். அது அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் காலத்தில் நடைபெறும். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் விரைவில் நிறைவேறும் சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை உலக நடப்புகளை குறித்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 2 தீர்க்கதரிசிகள் வந்து தீர்க்க தரிசனம் கூறியதை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து தேறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். வெளிப்படுத்தல் 11:7. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளில் உள்ளவர்கள் அவர்களுடைய உடலை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். வசனம் 9. 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். வசனம் 11. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். வசனம் 13. தேசங்கள் யாவும் இதை காணும் என்பது 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை நமக்கு இதை குறித்த அறிவு இல்லை. ஆனால் ஈராக்கிற்கும் குவைத்திற்கும் நடந்த யுத்தத்தை நாம் நேரலையில் CNN என்ற நிறுவனம் முதலில் ஒளிபரப்பியதை தொலைக்காட்சியில் காண முடிந்தது. அதேபோல மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தில் எருசலேம் வீதியில் கிடக்கும் 2 சாட்சிகள் அவைகள் காலூன்றி பரலோகத்திற்கு செல்வதை அக்காலகட்டத்தில் வாழும் அனைத்து தேசத்தாரும் நேரலை தொலைக்காட்சி மூலம் காண முடியும். ஆகவே அக்காட்சியை காண முடியும் என்பது இப்பொழுது நிரூபணமாகிறது. எருசலேம் நகருக்கு சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானத்தமாய் சொல்லப்படும். வெளிப்படுத்தல் 11:8 என்று வாசிக்கிறோம். புனித நகரம் என்று சொல்லப்படும் எருசலேமுக்கு சோதோம் என்ற பெயர் ஏன் வர வேண்டும்? சோதோம் ஓரினைச் சேர்க்கை என்ற கொடிய பாவத்தை குறிக்கிறது. எகிப்து பொதுவான பாவங்களையும் அக்கிரமங்களையும் குறிப்பதாகும். இஸ்ரவேல் நாடு எருசலேமை தலைநகரமாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாக ஓரினைச் சேர்க்கையாளர்களின் அமைப்பின் தலைமையகம் அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜியா என்ற மாநிலத்திலிருந்து ஓரினைச் சேர்க்கையாளரின் உலக அமைப்பு எருசலேமுக்கு மாற்றப்பட்டது. அது அவர்களுடைய தலைநகரமாக மாறியதும் உலக அளவிலிருந்து வந்து எருசலேமில் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார்கள். ஆகவே வெளிப்படுத்தல் 11:8 சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும் மிருகத்தை நீங்கள் உற்று நோக்கினால் வானவில் நிறங்கள் பூசப்பட்டிருப்பதை காண முடியும். இந்த வானவில் நிறத்தை கொடியாக வைத்துள்ளனர் ஓரினச் சேர்க்கையாளர்கள். ரெயின்போ கலர் துண்டை கழுத்தில் அணிந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். அந்தி கிறிஸ்துவை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் அறியாமலும் இருப்பான்
யோவான் 1ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கிபி 96 பத்மு தீவில் கண்ட மிருகத்தை அப்படியே துல்லியமாக வடிவமாக்கியது மெக்சிகோ அரசு. அனைத்து நாடுகளின் அமைப்பாகிய ஐக்கிய நாடுகளின் சபை வளாகத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் 2021 அந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது. யோவான் இந்த மிருகத்தை எழுத்தால் விவரித்ததை இப்பொழுது சொரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளது. அச்சிலைக்கு சற்று கீழே அனைத்து நாடுகளின் சமாதானத்திற்கும் பாதுகாப்பிற்கும் காவலர், கார்டியன் ஆஃப் இன்டர்நேஷனல் பிளேஸ் அண்ட் செக்யூரிட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சொரூபம் அல்லது சிலை சமாதானத்திற்கும் பாதுகாப்பிற்கும் காவலராக இருக்க முடியுமா? யோவான் கண்ட காட்சி என்ன? அந்த மிருகத்தின் செயலால் ஏற்படும் விளைவுகள் எப்படி இருக்கும்? மிருகமாகிய அந்த கிறிஸ்துவின் கொடூர ஆளுகை உலக சமாதானத்தின் பாதுகாப்பின் பெயரால் வரவேற்க உலகம் துரிதமாக ஆயத்தமாகி இருக்கிறது. இன்னும் வருகையின் காரியங்களை வருகிற நாட்களில் காணலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.